இந்த முருகப்பெருமான் திருச்செந்தூர்ல தான் அருணகிரிநாதர் நடன தரிசனம் பெற்றார். அதை விளக்கும் வண்ணமா தான் முன்புறம் சண்முகர் இருப்பார், பின்புறம் பாத்தீங்கன்னா நடராஜா இருப்பார். அப்ப ரெண்டையும் ஒன்னா அன்னைக்கு பார்க்கலாம். அது சிவஸ்வரூபம், ருத்ரஸ்வரூபம். அதற்கப்புறம் பிரம்மனுடைய ஸ்வரூபமாக வெள்ள சாத்து, அந்த வெள்ள சாத்து முடிஞ்சதுக்கு அப்புறமா பச்சை சாத்து, அது மகாவிஷ்ணுவினுடைய ஸ்வரூபம். அப்போ காக்கும் கடவுள், அழிக்கும் கடவுள், படைக்கும் கடவுள், மூணும் யார்கிட்ட இருக்குன்னா முருகன் கிட்ட இருக்கு. முருகன் அப்படிங்கிற நாமம் பாத்தீங்கன்னா முருகு அப்படிங்கிற நாமத்திலிருந்து மருவி வந்தது. அதுல மு அப்படின்னா முகுந்தன், ரு அப்படின்னா ருத்ரன், கா அப்படிங்கிறது கு, அது பிரம்மனை குறிக்கும். அப்ப மு ரு கு அப்படிங்கிறது முருகு, மும்மூர்த்திக்குரிய நாமா. அப்ப முருகா அப்படின்னு எந்த கடவுளையுமே நாம சொல்லலாம், எந்த கோயில்லையும் போய் சொல்லலாம். அப்ப மும்மூர்த்தி ஸ்வரூபமா சுவாமி இருக்கிறதுனாலதான் இந்த சிகப்பு சாத்து, பச்சை சாத்து, வெள்ளை சாத்து, இது மூணுமே இங்க ரொம்ப விசேஷமா சண்முகருக்கு சொல்லப்படுது.